என் தங்கப்பிள்ளையே, பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் உன் தாயானவள் உன்னை தேடி வருகிறாள் என்றால் அதற்கு அழுத்தமான காரணம் உண்டு. இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியலில் இந்த பெயர் கொண்ட ஒரு ஆண் உன் வாழ்க்கையில் இருந்தார் என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு உடன் வரும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையின் மீது கொண்ட அக்கறையினால் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஒரு நல்லதை சொன்னால் என் பிள்ளை அதை கேட்டாவது மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் விட்டுவிட மாட்டாயா? உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் நீ தள்ளிவிட மாட்டாயா என்பதற்காகத்தான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எல்லாமுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காற்று வீசுகிறது என்பதற்காக அந்த மூங்கிலானது நான் இப்படித்தான் நிற்பேன் என்று சொல்லி நின்று கொண்டிருந்தால் அது உடைந்து விடும். ஆனால் காற்று வீசுவதற்கு தகுந்தாற் போல அதுவும் தன்னை வளைந்து கொடுப்பதனால்தான் அந்த மூங்கில் உடைந்து போவது கிடையாது. அது அதனினுடைய பலவீனமான விஷயம் இல்லை, அது அதனினுடைய புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனமான வலிமை அதற்குள் இருக்கிறது. அதுபோலத்தான் என் குழந்தையை, நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதனை விட எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் அப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். அதை மட்டும் நீ சரியாக செய்து விட்டாயானால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விட்டு கொடுத்து வாழ்வது தவறு கிடையாது. ஆனால் நீ உன் வாழ்க்கையை விட்டுவிட்டு வாழாதே என்றுதான் அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நீயும் இங்கு வாழ்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறாய் என்பதனை மறக்காதே. இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பது இல்லை. ஒன்று பணத்தால் மாறுகிறார்கள், இன்னொன்று குணத்தால் மாற்றப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. அதனால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று ஒருபோதும் நம்பிவிடாதே. உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ சோர்ந்து போகக்கூடாது. எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ தளர்ந்து விடக்கூடாது என்பதில் முதலில் கவனமாக இரு. உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் முன்னின்று உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொழுதுகளிலும் உனக்காக நான் வந்து கொண்டிருக்கும் இந்த மாற்றங்களை நீ எப்பொழுதுமே விட்டுவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் இந்த வராகி உன்னை தேடி வருகிறாள் என்றால் நிச்சயமாக இதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது நடத்த வேண்டி நான் உன்னோடு உடன் இருக்கும் இந்த காலம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உன் முன்னால் நின்று உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து கொண்டால் அது போதும். நான் வருகின்ற இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நல்லதை நடத்த அம்மா வருகிறேன் என்பதனை மட்டுமல்ல, இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ ஆனந்தமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டத்தை கண்டு வருந்தாதே. அதே நேரம் அதிர்ஷ்டம் வந்தவுடன் வருத்தம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன இது நமக்கு இப்படி நடக்கிறது, நாம் எப்பொழுதுமே கஷ்டத்தை தானே பார்க்கிறோம் என்ற எண்ணம் உனக்குள் வந்து விடுகின்றது. ஒரு பாசம் உன்னை தேடி வரும் பொழுது இதுதான் எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு கிடைக்குமே என்று அலட்சியம் செய்யக்கூடாது. ஒரு நாள் நீ அதை தேடும் பொழுது அது உனக்கு கிடைக்காமல் போய்விடும். அந்த பாசத்தின் மதிப்பு உனக்கு
ஒருவர் செய்யும் துரோகம் வழியாக நீ உணர்வாய். பாசம், அன்பு இதுவெல்லாமும் நமக்கு கிடைத்தால் புரியாது. ஆனால் ஒரு துரோகத்தை அனுபவிக்கும் பொழுது நாம் உண்மையான அன்பை தொலைத்தோமே என்று நினைத்து நீ வருத்தப்படுவாய். அதனால் எப்பொழுதும் இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நீ இல்லாத பொழுதும் உன்னுடைய பெயரை யாரெல்லாம் பாதுகாக்கிறார்களோ, யாரெல்லாம் உன் பெயருக்கு அந்த இடத்திலும் மதிப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள்தான் உனக்கு கிடைத்த விசுவாசமான உறவுகள். அவர்கள்தான் உண்மையான நம்பிக்கைக்குரியவர்கள். அப்படி ஒரு நட்போ சொந்த பந்தமோ இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அவர்களை ஒருபொழுதும் நாம் விட்டுவிடக்கூடாது. இசை இந்த உலகத்தை அதிகமாக ஆட்டி படைக்கிறது. அம்மா சொல்வது என்னவென்று புரிகிறதா? மனது அழுகையில் இருந்தாலும் சரி, சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி, உன்னை சுற்றி இசைக்கப்படுகின்ற இசையானது உன்னுடைய மனதை அந்த நிலையிலிருந்து மாற்றுகிறதல்லவா? எப்பொழுதும் குழப்பம் அதிகமாக இருந்தாலும், தேவையற்ற சிந்தனைகள் உனக்குள் அதிகமாகவோ இருந்தாலும், அந்த நேரத்தில் இசையை கேட்க தொடங்கு. அது எப்படிப்பட்ட பாடல்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உன்னுடைய மனதிற்குள் நல் எண்ணங்களை அது உருவாக்க வேண்டும் என்பதனை மட்டுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. மலை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகுமா? கடலளவு பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு அது ஈடாகுமா? இதுதான் உண்மை. வாழ்க்கையின் இந்த யதார்த்தம் என்னவென்று தெரியாமல் நிச்சயமாக இங்கு ஒவ்வொருவரும் இந்த சூழ்நிலைகளை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியாமல் இவர்கள் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவான பதிலை கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலகட்டங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக உணர்த்தி சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த வராகி நான் இருப்பதை நிச்சயமாக உனக்கு நான் நல்லபடியாக எடுத்துச் சொல்வதை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடப்பதையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கட்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்குள் இருக்கின்ற பல மாற்றங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை கொடுக்க தயாராகிவிட்டது. இந்த வராகி நான் இருக்கும் பொழுது இனி எந்த நிலையையும் கண்டு என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. அம்மா உனக்காகத்தானே நல்ல விஷயங்களை எடுத்து கொண்டு வருகின்றேன். உன் தாயானவள் உனக்காகத்தானே உனக்கான ஆச்சரியங்களை கொண்டு வந்து தருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய எந்தெந்த விஷயங்களையுமே நினைத்து நீ இனிமேலும் கலங்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். எந்த நிலையிலும் உன்னால் பல சாதனைகளை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக புரிந்துவிட முடியும் என்பதனையும் மறக்காதே. தன்னால் முடியாது என்று நினைக்கின்ற ஒருவர் எதையுமே இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக சாதிக்க துணிந்து விடுவதில்லை. எப்பொழுதும் தனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை கைவிடாமல் தனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எந்நாளும் சந்தோஷத்தை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நம்மை தெய்வம் துணையிருந்து நம்மை காக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை சூழ்நிலையையும்
நீ ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ்ந்திட நினைத்து விட்டாலே அது போதும். எல்லா பிரச்சனைகளையும் உன்னால் சரியாக தீர்த்துவிட முடியும் என்பதுதான் உண்மை. எந்த ஒரு விஷயங்களையும் உன்னால் சரியாக கடந்து வர முடியும் என்பதுதான் உண்மை. நீ நினைத்தால் உனக்கு நல்லது நடக்கும், நீ நினைத்தால் உனக்கு கெட்டது நடக்கும், அதுதான் உண்மை. எப்பொழுதும் எதையும் யோசித்து வருந்திக் கொண்டிருக்காதே. நடக்கும் விஷயங்களை உண்மைகளோடு நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி நான் வருவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கும். அதே நேரம் உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் இருந்த உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. என்றுமே நமக்கு நல்லதே நடக்கட்டும். என் பிள்ளையே, இத்தனை காலம் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? இத்தனை நாளும் நான் உன்னோடு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது எல்லாமும் உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும். உனக்காக நான் வருவதை அது உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நாளைய விடியல் தேய்பிறை அஷ்டமியினுடைய விடியல். தேய்பிறையினுடைய அஷ்டமி நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமான கால பைரவரினுடைய அருள் கிடைத்திட வேண்டும் என்பதுதானே உண்மை. அவரினுடைய அருள் உனக்கு நிறைவாக கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையும் உனக்கான பல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் என்ன நடக்கப் போகிறது என்று நினைத்து என் பிள்ளை நீ வருந்தும் நேரம், இது போன்ற ஒரு ஆச்சரியங்கள் உன்னை சுற்றி நடக்கிறது என்றால் அதனை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து உன்னுடைய வாழ்க்கை என சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்காக உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் சரியாக நடக்கும். கால பைரவரினுடைய அருள் கொண்டு நீ இந்த வாழ்க்கையில் உனக்கென அடையக்கூடிய பல விஷயங்கள் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. சிவபெருமானினுடைய நாமத்தை நினைவுபடுத்தக்கூடிய எந்த பெயர் கொண்டவராக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு பெயர் கொண்டவர் உன் வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது உன்னை சுற்றி நாளை நீ சந்திக்கக்கூடிய யாராவது ஒருவராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியங்களை நடத்தும். தெய்வம் இருக்கிறதா, தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கிறதா என்று எல்லாம் நாம் யோசிக்கிறோம் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் இருக்கிறது, உன் வாழ்க்கையில் தெய்வம் நிறைந்திருக்கிறது என்பதனைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அந்த சிவனின் அருள் கிடைத்து விட்டது என்றால் வேறு யாருடைய அருள் உனக்கு தேவைப்பட போகின்றது? சிவபெருமானினுடைய அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோபத்தில் பொறுமை இழக்காமலும், வேகத்தில் வார்த்தையை விடாமலும், கவலையில் கண்ணீர் வடிக்காமலும் நீ இருந்து விட்டால் போதும். உன்னோடு பழகுகின்ற மனிதர்களை பாதியில் விட்டு விடாமல், உன்னை விட்டு விலகுபவர்களை தேடிச் செல்லாமல் நீ இருந்தாலே போதும். அந்த தெய்வத்தின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அம்மா, நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? சிவபெருமானினுடைய அருள் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் இருக்கிறது என்றால் அதற்கு தகுந்தாற் போல உன்னையும் நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சரியான மனநிலையோடு நீ இருந்து விட்டால் போதும். அப்பொழுது அந்த தெய்வத்தை உன்னால் கண்கூடாக காண முடியும் என்பதனை புரிந்து கொள். முடிவு இல்லை என்று நீ கைவிட்ட விஷயங்கள் அத்தனையும்
ஒரு நாள் முடியும் பொழுது உனக்குள் இருக்கின்ற திறமை என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதும் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் விட்டுவிடக்கூடாது. எல்லா வெற்றியும் ஏதோ ஒரு முடிவிலிருந்து தொடங்கப்பட்ட ஒரு விஷயங்களுக்கானது தானே. அதனால் எந்த நேரத்திலும் எதையும் நாம் தவிர்த்து விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் தொலைத்து விடக்கூடாது என்பதனை எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கட்டும். இந்த தாயானவள் நான் இருக்கும் வரை நீ எதற்காகவும் வருந்தாதே. ஓம் நமச்சிவாய என்று சொல், ஓம் சிவாய நமக என்று சொல். சிவபெருமானின் நாமத்தை சொல்லிக் கொண்டிரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். அஷ்டமி திதி கால பைரவரை இரவு நேரத்தில் வழிபடுவது சிறப்பு. அதனால்தான் நாளைய தினத்தை உனக்கு நான் அடையாளப்படுத்தி இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளும் உனக்கு நல்லது நடக்கும். இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு இந்த வெற்றியும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இரு. உனக்கான நன்மைகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.